இரண்டாவதாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஆம், ஜெபித்ததான அல்லது சொன்னதான ஒரு காரியம் ரட்சிப்பை குறித்ததான ஒரு காரியம் இல்லையா? லூக்கா 23 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இல்லையா? கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறவராக, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடைசி நேரத்திலையும் இல்லையா, அவர் வந்த ஒரு பணியை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அந்த பணியை செய்துவிட வேண்டும். அந்த நேரத்தில் கூட ஒரு ஆத்மா இல்லையா, நல்ல ஒரு சிந்தையுள்ள, நல்ல ஒரு எண்ணம் உள்ள ஒரு ஆத்மா நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதனுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படியான ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஆத்மா பணியை செய்கிற அந்த வாஞ்சை, அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இல்லையா செய்யும். கடைசி நிமிடம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில கடைசி நிமிடம் வரைக்கும் இல்லையா ஆத்மா ஆதாய பணியை செய்தவராக காணப்பட்டார். நமக்கு அப்படியான ஒரு சிந்தை வேணும், நமக்கு அப்படியான ஒரு வாஞ்சை வேணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பேன், நான் பரலோகம் போகணும், நான் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசி நிற்கணும், நான் என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் மகிழ்ந்திராதபடி, ஒருவேளை குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், இன்ன பந்துக்களில் சொந்தக்காரங்களில் ரட்சிக்கப்படாத இருக்கலாம், அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்களாக அவர்களையும் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ, பிதாவின் சித்தத்தை அவர் முழுமையாக செய்து முடித்தாரோ, அதே போல நாமும் செய்து முடிக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்துல இதை அழைக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் ஒவ்வொருவருக்கும் இல்லையா இரக்கத்தை கொடுக்கிறவராக, மீட்பை கொடுக்கிறவராக, ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். யாருக்கு அந்த மீட்பு வேணுமோ, யாருக்கு அந்த ரட்சிப்பு வேணுமோ, அந்த ஒரு ஆத்மாவை ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் நிறுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். கல்வாரி சிலுவையில் அவர் சொன்ன காரியம், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படியாக அநேகரை நம்ம வழி நடத்துவோம். கர்த்தர் நம் மூலமாகவும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? நம்ம அதற்காக நம்ம அர்ப்பணிப்போமா?